ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்டோட ரிசல்ட் ஒரு வழியா நல்லபடியா வந்துச்சு. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் மிகுந்த ஒரு பாராட்டுக்கள், மனமார்ந்த பாராட்டுக்கள். எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு வார்த்தைகளே கிடையாது. இன்னும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 497 எடுத்திருக்காங்க. அவங்க வந்து மேக்ஸ்ல சென்டம் வாங்கியிருக்காங்க, சயின்ஸ்ல சென்டம் வாங்கியிருக்காங்க, மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாமே 99 எடுத்திருக்காங்க. ஸோ இங்கிலீஷ், தமிழ், சோஷியல் இது மூணுத்துல மட்டும் 99 எடுத்திருக்காங்க. மற்றது 2 சப்ஜெக்ட்ல 100 எடுத்திருக்காங்க. ஸோ 497. நேம் வந்து மேகலா. அவங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட்லையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரம் உங்க சார்பா நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் மேகலா. அதே போல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோசியல்ல சென்டம் வாங்கியிருக்கீங்க. அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள். அது போக தமிழ்ல வந்து மொத்தம் 8 மாணவர்கள் தான் சென்டம் எடுத்தாங்க அப்படின்றது இப்ப வரையும் எனக்கு தெரிஞ்ச நியூஸ். இதுக்கு மேற்பட்டு என்ன கரெக்டான நியூஸ்ன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த 8 மாணவர்கள்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்ல சென்டம் எடுத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது ஸோ அந்த மாணவருக்கும் இந்த நேரம் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்க சார்பா. அதே போல மேக்ஸ்லயும் வந்து சென்டம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, சயின்ஸ்ல வாங்கியிருக்கீங்க, சோசியல்ல வாங்கியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல தான் ஒரு சென்டம் கூட என் கண்ணில் படலை. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களோட மார்க்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம தொடர்ச்சி அடுத்த வீடியோஸ்ல உங்களோட மார்க்ஸை கொடுக்குறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ண எல்லா மார்க்ஸுமே வந்து கண்டிப்பா வந்து நான் அதை வீடியோவா அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா விஎல் கிளாஸஸ் சேனல்லையும் இந்த மாதிரி எல்லாரோட மார்க்ஸும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ சேனல் வந்து சம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கல்வி விஜி சேனலை இதுவரையும் வந்து பெரிய அளவில் வளர்த்துக்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வெறும் 2000 சப்ஸ்கிரைபர் இருந்தேன், இன்னைக்கு வந்து 40,000 ரீச் ஆக போறேன். எல்லாமே உங்களால தான். நீங்க வந்து இதுவரையும் நீங்களும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் பெரிய ஒரு நன்றி கடன் நான் பட்டிருக்கேன். எல்லாருக்கும் இந்த நேரம் தேங்க்ஸ் சொல்லிக்க விருப்பப்படுறேன். என்ன பேசணும்னே தெரியல, கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. காலையில இருந்து வீடியோ போடணும்னு நினைச்சுட்டே இருக்கேன். பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வந்தபடியே இருக்கு. சரி, ஓகே, இப்ப வந்த வரையும் மார்க்ஸ் போட்டுருவோம். ஸோ அடுத்தது செகண்ட் வீடியோல மற்ற மார்க்ஸை போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம மார்க்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸ்கேன் காப்பி எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 3 to 4 டேஸ்ல கவர்மெண்ட்ல வந்து சர்க்குலர் வந்துடும். எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்லயே போயிட்டு நீங்க அதற்கான அமௌண்ட் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து கட்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஸ்கேன் காப்பி எப்ப கிடைக்கும் அப்படின்றது கிடைச்சிரும். அதே போல நீங்க வந்து ஸ்கேன் காப்பி அப்படின்றது வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து கரெக்ஷனுக்காக பார்க்கணும், எனக்கு மார்க் போயிடுச்சு அதுக்காக நான் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்றேன் அப்படின்னு இல்லாம நீங்க சென்டம் மார்க் எடுத்திருக்கீங்க, இல்ல என்னோட 10th மார்க்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து ஃபியூச்சர்ல நான் வந்து கையில வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு விருப்பப்பட்டா கூட நீங்க வந்து ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கலாம். ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்ல நீங்க 5 சப்ஜெக்ட்டுமே பணம் கட்டி வாங்கிக்கலாம். அதற்கான அமௌண்ட் என்ன அப்படின்றத சர்க்குலர் வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்றேன். லாஸ்ட் இயர் வந்து 225 200+ இது அமௌண்ட் வந்தது, கரெக்டா ஞாபகம் இல்லை. ஸோ சர்க்குலர் வந்ததுக்கு அப்புறம் நான் கரெக்டான அமௌண்ட் என்ன அப்படின்றது முக்கியமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இமிடியேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல 10th 11th 12th மூணுத்துக்குமான வாட்ஸ்அப் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல தான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க பேப்பர் வந்து ரீவேல்யூஷன் எப்படி பண்றது, பேப்பர் ரீடோட்டல் எப்படி பண்றது அப்படின்னு. நீங்க பேப்பர் வந்து ரீடோட்டல் பண்ணணும், ரீவேல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண வேண்டும். திரும்பவும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தவறு பண்ணிட்டாங்கன்னா ஸ்கேன் காப்பிக்கு பணம் கட்டி அப்ளை பண்ணாம விட்டுட்டு அந்த டைமும் வந்து ஓவர் ஆனதுக்கு அப்புறம்
அதுக்கு அடுத்து வந்து ரீடோட்டலுக்கு நான் வந்து எப்படி நான் அப்ளை பண்ணணும், ரீவேல்யூஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண தவிர நீங்க பண்ண வேண்டாம். யாருக்கெல்லாம் ரீடோட்டல் பார்க்கணும், அதாவது டோட்டல் செக் பண்றதா இருந்தாலும் உங்களோட ஆன்சருக்கு வந்து கரெக்டான மார்க்ஸ் கொடுக்கல அப்படின்றத ரீவேல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீவேல்யூஷனா இருந்தாலும் ரீடோட்டலிங்கா இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே நீங்க வந்து ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஸ்கேன் காப்பி எதுக்கும் தேவையில்லை, எனக்கு வந்து ஸ்கேன் காப்பி வேணும், என்னோட மார்க்ஸை நான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கு அப்ளை பண்ணலாம். 5 சப்ஜெக்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சென்டம் வாங்கியிருக்கேன், ஸோ எனக்கு வந்து ஸ்கேன் காப்பி வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நான் சென்ட மார்க் எனக்கு மிஸ் ஆயிருக்கு, எனக்கு 95 தான் வந்திருக்கு, ஸோ 5 மார்க்ஸ் வந்து எங்க போச்சுன்னு தெரியல, ஸோ டோட்டலும் பார்க்கணும் அப்படின்னா டோட்டலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ரீவேல்யூஷன் எங்க மிஸ்டேக்ஸ் மார்க்ஸ் போயிருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு வேல்யூஷனுக்கும் கொடுக்கலாம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ஸ்கேன் காப்பி கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்றீங்களா, ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்றீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது மறு கூட்டல் மறு எனக்கு தமிழ்ல தெரியல, ரீவேல்யூஷன் கரெக்ஷன் பண்றதுக்கு, திரும்பவும் கரெக்ஷன் பண்றதுக்கு, சரிங்களா, மறு பரிசீலனையே என்னமோ வரும். ஓகே, தவறா சொல்லிக்க வேண்டாம். ஸோ இதுக்காக வந்து உங்களுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் என்ன அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல வீடியோஸா நான் கொடுக்குறேன். கண்டிப்பா பாருங்க. இதுவரையும் சேனல்ல போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் வந்து இந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்டுருக்கீங்க. உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதை விட நான் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் செல்லங்களா. உங்களை செல்லங்கள் தான் சொல்லணும் நானு. அவ்வளவு அழகா படிச்சிருக்கீங்க, முத்து முத்தா. தயவு செஞ்சு மார்க் குறைஞ்ச குழந்தைங்களா பிளீஸ் மனம் உடைய வேண்டாம். கண்டிப்பா எல்லாரால சாதிக்க முடியும். தயவு செஞ்சு 11th ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சிருங்க குட்டீஸ். ஸ்டார்டிங் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட டார்கெட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் தான் இனிமே. புரிஞ்சுதுங்களா? நம்மளோட டார்கெட் கல்வி வீச்சு சேனலை பொறுத்தவரையும் பப்ளிக் டார்கெட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டார்கெட், அதுக்கு அடுத்தது நமக்கு குவார்டர்லி, அதுக்கப்புறம் செகண்ட் மிட் டர்ம், இப்படி ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம டார்கெட் வச்சு நம்ம படிக்க போறோம். எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ் நீங்க எனக்கு வந்து சென்ட் பண்ணீங்களோ இதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டர்மோட மார்க்ஸையும் சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க இப்பயே வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நம்ம இவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், டெய்லி மார்னிங்ல ஜஸ்ட் ஒரு 4:30 இருந்து ஒரு 5 o'clock எழுந்துக்க பாருங்க. ஜஸ்ட்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5:30 எழுந்துக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்பல இருந்தே எழுந்துக்க பழகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல கஷ்டமா இருக்காது. சொன்னது புரிஞ்சுதுங்களா? சாதிச்ச பிள்ளைங்க எல்லாரும் பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க, அன்னன்னைக்கு நடத்த பாடத்தை அன்னன்னைக்கு நான் படிச்சிருக்கேன், மார்னிங் எழுந்து படிச்சேன், நிறைய எழுதி பார்த்தேன், என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, என்னோட டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, இதை தான் சொல்றாங்க எல்லா பிள்ளைங்களுமே. அதே மாதிரி டிவி பாக்குறத நான் எக்ஸாம் டைம்ல டிவி பக்கமே போல. பேரண்ட்ஸ் சொல்றாங்க எங்க பிள்ளைங்களுக்காக நாங்க டிவி எல்லாமே கட் பண்ணிட்டோம், எக்ஸாம் டைம்ல எங்க வீட்டுல டிவியே நாங்க போடல, இதெல்லாம் சொல்றாங்க. சோ ஒரு வெற்றிக்கு வெறும் மாணவர்கள் மட்டும் காரணம் கிடையாது, அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு உறுப்பினரும், அதாவது பெற்றோரோட உட்பட அனைத்து உறுப்பினருக்குமே அதுல வந்து பொறுப்பு இருக்கு. சோ எல்லாரும் கண்டிப்பா வந்து ஜெயிக்க முடியும். எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கு. சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சாதிக்கலாம். மனம் உடையாதீங்க. வெற்றி நமதே. கண்டிப்பா விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. கண்டிப்பா வெல்ல முடியும். சாதிக்க பிறந்தவர்கள் நீங்க, கண்டிப்பா சாதிப்பீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் என்ன அப்படின்றத கண்டினியூவா பார்த்துருவோம். மேகலா அவங்களோட மார்க்ஸ் பாருங்க, 497 வாங்கியிருக்காங்க. மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் சென்டம் வாங்கியிருக்காங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல 99, தமிழ்ல இங்கிலீஷ்ல 99, அதுக்கடுத்தது சோசியல்லையும் 99 வாங்கியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மேகலா. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அசீமா பார்த்தீங்கன்னா சோஷியல்ல 100 வாங்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஹசீமா. ஜெய் சந்தோஷ் 480 வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து எல்லாத்துலேயுமே 90+ எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். ஷெரின்ஸ் 487 வாங்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஷெரின். விகாஷ் 399 வாங்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள் விகாஷ். இலக்கியா 472 வாங்கியிருக்காங்க டோட்டல். சோஷியல்ல சென்டம் மார்க், சோஷியல்ல 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் இலக்கியா. கார்த்திக் 245 டோட்டல் வாங்கியிருக்காங்க.
மார்க் கம்மியாக இருக்குன்னு வருத்தப்படாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே அடுத்த முறை 11th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் டார்கெட் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும். நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். மேக்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வி கார்த்திக் பாருங்க, இவங்க 380 டோட்டல் வாங்கியிருக்காங்க, வாழ்த்துக்கள் கார்த்திக். விஜயபாலன் 409 வாங்கியிருக்காங்க, வாழ்த்துக்கள் விஜயபாலா. முகமது அன்ஷிப் 471 வாங்கியிருக்காங்க, எல்லாத்துலேயுமே 90+ எடுத்திருக்காங்க, வாழ்த்துக்கள் முகமது. இவாஞ்சலின் டோட்டல் பாருங்க, அவங்க 469 வாங்கியிருக்காங்க, சோஷியலில் சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க, இங்கிலீஷில் 98 வாங்கியிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் இவாஞ்சலின். லோகிதா 477 வாங்கியிருக்காங்க, எல்லாமே வந்து 90+ எடுத்திருக்காங்க, வாழ்த்துக்கள் கண்ணா, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சிவபிரசன்னா 456 எடுத்திருக்காங்க, எல்லாமே வந்து 80+, 90+ எடுத்திருக்காங்க, நல்ல மார்க்ஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் பெரிய அளவில் சாதிக்கணும் கண்ணா. அடுத்து தாரிகா 437 வாங்கியிருக்காங்க, எல்லாத்துலேயுமே 80+, 91, இங்கிலீஷில் 91 எடுத்திருக்காங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தீபா ஸ்ரீ 473 எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் கண்ணா, எல்லாமே 98+ எடுத்திருக்கீங்க, தமிழில் 2 மார்க்கில் சென்டம் மிஸ் ஆயிருக்கு, வாழ்த்துக்கள். அழகு ராஜா 414 எடுத்திருக்கீங்க, எல்லாமே நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் கண்ணா. வேல் சரண் விகே 355 எடுத்திருக்கீங்க, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், வாழ்த்துக்கள் கண்ணா, கண்டிப்பாக சாதிக்க முடியும். யஷ்வந்த் 465, வாழ்த்துக்கள் கண்ணா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, தமிழில் 96 வாங்கியிருக்கீங்க, சூப்பர் கண்ணா. கீர்த்தி ஸ்ரீ 443 வாங்கியிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் கண்ணா. சாய் கணேஷ் 431, கங்க்ராச்சுலேஷன் ஸ்டூடெண்ட், கண்டிப்பாக இன்னும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக சாதிக்க முடியும். காவ்யா 422, சூப்பர் மார்க் எடுத்திருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் சாதிக்கலாம் குட்டி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். மனோ கிருஷ்ணா 477, எல்லாத்துலேயும் 90+ எடுத்திருக்குங்க, சூப்பர் கண்ணா, ஆல் தி பெஸ்ட் கண்ணா, இன்னும் பெரிய அளவில் சாதிக்கணும். 483 ஜீவ ரஞ்சிதா, ஆல் தி பெஸ்ட் கண்ணா, எல்லாமே 90+ எடுத்திருக்கீங்க, சூப்பர் சூப்பர், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. சோஷியலில் 1 மார்க்கில் சென்டம் மிஸ் ஆயிருக்கு கண்ணா, ஆல் தி பெஸ்ட். சூர்யா விஜய் 463, சோஷியலில் சென்டம் வாங்கியிருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட் கண்ணா, இதே போல் இன்னும் மேலே மேலே சிறக்க வாழ்த்துக்கள். சயானா 477, 90+ எடுத்திருக்கீங்க, எல்லாத்துலேயுமே சூப்பர் கண்ணா. கோபிகா 353, ஆல் தி பெஸ்ட் கண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இன்னும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அஹிதா 426, வாழ்த்துக்கள் கண்ணா, இன்னும் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடுங்க. பிரகதி 460, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணா, இன்னும் 11th ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணணும். குரு விஷ்ணு 466, ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் டார்கெட் அச்சீவ் பண்ணி படிங்க, பெருசாக சாதிக்க முடியும் 11th. முகமது அக்ரம் கான் 468 எடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் பெரிய அளவில் சாதிக்கலாம், 11th ஸ்டார்டிங்லேருந்து படிங்க. கஷிஃபா 452, எல்லாமே நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, 11th எந்த குரூப்பாக இருந்தாலும் சாதிக்க முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. பாவனா 474, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணா, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 97, 97, சூப்பர். தீக்ஷிதா 466 எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் கண்ணா. யுகாஸ்ரீ வாழ்த்துக்கள் கண்ணா 464. வேதவர்தன் வாழ்த்துக்கள் கண்ணா. ஜானட் மரியா 431, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. வேல்சரண் விகே 355, வாழ்த்துக்கள் கண்ணா, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா இன்னும் பெருசாக சாதிக்கலாம். கவின் ஸ்ரீ வாழ்த்துக்கள் கண்ணா 474 எடுத்திருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தீபிகா 444, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, எஃபர்ட் போட்டு நல்லா படிச்சிருக்கீங்க, இன்னும் இதே மாதிரி பெரிய எஃபர்ட் போடுங்க. குருச்சரண் 407, வாழ்த்துக்கள் கண்ணா, பெரிய அளவில் சாதிச்சிருக்கீங்க. மகாலட்சுமி 429, வாழ்த்துக்கள் கண்ணா, பெரிய அளவில் சாதிச்சிருக்கீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. 468, வாழ்த்துக்கள் கண்ணா. ரிஷிகேஷவன், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட். ஜெயஸ்ரீ 438, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க கண்ணா, இதே போல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹர்ஷினி 451, கங்க்ராச்சுலேஷன் கண்ணா,